ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரண்யா. நம்ம நெக்ஸ்ட் 10 வேர்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அல்மான்ஸ் அப்படின்னா, இது பப்ளிகேஷன் கண்டைனிங் அஸ்ட்ரானமிக்கல் ஆர் மெட்ராலஜிக்கல் ஆனுவல் கேலண்டர் தட் கண்டைன்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் அப்படின்னா, ஜாதகம் பார்த்து ஒரு முக்கியமான நாளை குறிச்சு வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஆம்பிக்யூஸ் அப்படின்னா, கேப்பபிள் ஆஃப் பீயிங் அண்டர்ஸ்டுட் இன் த எய்தர் ஆஃப் டூ ஆர் மோர் பாசிபிள் சென்ஸ் அண்ட் தேர்ஃபோர் நாட் டிஃபைன். அதாவது ரொம்ப டவுட்டா இருக்கிறது, ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கிறது, தெளிவற்று இருக்கிறது. இது 2த்துல எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அனோனமஸ் அப்படின்னா தெரியாத ஒருவர். இப்ப ஹேக்கிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோயேன், நம்ம ஃபோன எடுத்து ஒருத்தர் ஹேக் பண்ணும்போது, அவங்க யாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாத ஒருவர். நெக்ஸ்ட் அப்போஸ்டேட் அப்படின்னா, எ பெர்சன் ஹூ ரெனோஸ் எ ரிலிஜியஸ் ஆர் பொலிட்டிக்கல் பிலீஃப் ஆர் பிரின்சிபல். அதாவது ஒரு கொள்கைய வந்து அ வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போறவங்க. அரசியல் கொள்கைய கைவிட்டுட்டான் அப்படின்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆடிட்டர். ஆடிட்டர்னா ஒன் ஹூ மேக்ஸ் எ அஃபிஷியல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கவுண்ட் அண்ட் த ஃபினான்ஷியல் ரெக்கார்ட். இப்போ ஃபினான்ஷியல் ரெக்கார்ட் எல்லாம் வந்து இயர்லி ஆடிட்டிங் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து எவ்வளோ வரவு, செலவு அதெல்லாம் பார்க்கறது தான் ஆடிட்டர். நெக்ஸ்ட் வந்து பைலிங்யூல் அப்படின்னா 2 மொழி வந்து பேச தெரிஞ்சவங்கள வந்து பைலிங்யூல் சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்பெனமி அப்படின்னா புனிதமான இப்போ வந்து ஒரு பகவத்கீதை அந்த மாரி புனிதமான புக்குங்க, ஒரு குருக்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து அவமதிக்கிறது. அத மதிக்காத இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாட்டனி. பாட்டனின்னா எல்லாருக்குமே தெரியும். தி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிளான்ட். பிளான்ட்ட பத்தி அதனுடைய ஸ்ட்ரக்சர் அத பத்தி படிக்கிறத வந்து பாட்டனின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பொக்கே. பொக்கேனாலே எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அரேஞ்ச் பண்ண ஒரு பூ கொத்த வந்து பொக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. லாஸ்ட் வந்து காலீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, கூட வந்து நம்மள ஒர்க் பண்றவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையுமே வந்து காலீக்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் 10 வேர்ட்ஸ்ல உங்கள மீட் பண்றேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க் யூ.